அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறையுடைய வாழ்வழித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையடித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். இணை வைப்போர் தம் தலைவர்களோடு அமர்ந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தனர். முகம்மது தேவதைகளை நிந்தனை செய்கிறார், அதற்கென்ன பரிகாரம்? அவர் நமது மார்க்கத்தை சாடிக் கொண்டிருக்கிறார், அவரை அதிலிருந்து எப்படி தடுப்பது? அவர் நம் பாரம்பரியத்தை அழிக்க துடிக்கிறார், அதற்கான நம்முடைய எதிர்வினை என்ன என ஒருவர் கேட்டார். முகம்மது தூற்றும் தேவதைகள் நம்முடைய கடவுள்கள், அவை நம் மூதாதையரின் கடவுள்களும் ஆகும். அவர் தூற்றுவதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க நாம் என்ன கோட்டான்களா என இன்னொருவர் கேட்டார். நமது தேவதைகளை வணங்கக்கூடாது என்கிறாரே, வணங்கும் நாமெல்லாம் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டாரா? நம் தேவதைகளை தரிசிப்பதற்காக அரேபியாவின் மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் வருகின்றார்களே, அவர்களை எல்லாம் மூடர்கள் என நினைத்து விட்டார். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மை தாக்க வேண்டும் என எண்ணுகிறார். ஒன்று அவர் தன் செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும், அல்லது அவர் நம்முடன் உள்ள தொடர்புகளை அறுத்து கொள்ளட்டும். அவருடைய பேச்சாலும் செயலாலும் அரேபியர்கள் கௌபாவை தரிசிக்க வருவதை நிறுத்த எண்ணுகிறார். அவர்கள் வருகை இல்லையெனில் நம் வணிகம் அனைத்தும் செயலற்று விடும். அந்நிலையில் நாம் ஒரு கோதுமை மணிக்கு கூட தவிக்க வேண்டியதாகிவிடும் என பிரச்சனையின் பல்வேறு கூறுகளை அலசி ஆராய்ந்தனர். இறுதியாக சிலர் அபு தாலிபிடம் சென்று அவருடைய சகோதரர் மகனை பற்றி முறையிடுவதென முடிவு செய்தனர். இதன் மூலம் அந்நலாரின் அவதூறான பேச்சையும் செயலையும் தடுத்து விடலாமென கருதினர். முகம்மது நம்மை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, நம் தேவதைகளை பற்றியும் எதுவும் சொல்லக்கூடாது, நம் மதத்தை பற்றியும் விமர்சிக்க கூடாது. அதுபோல் நாமும் அவரையோ அவருடைய கடவுளையோ மதத்தையோ விமர்சிக்க மாட்டோம் என முடிவெடுத்து அவர்கள் அபு தாலிபிடம் சென்றார்கள். ஹர்புடைய மகன் அபு சுபியான், ரபியாவின் மகன் உத்துபா, முஹிராவுடைய மகன் வலீது, வாயிலுடைய மகன் ஆஸ், ஹிசாமுடைய மகன் அம்ரு ஆகியோர் அக்குழுவில் இருந்தார்கள். ஹிசாமுடைய மகனின் புனைப்பெயர் அபுல் கிகம் என்பது. இவன்தான் பிற்காலத்தில் அபுஜகில் என அழைக்கப்பட்ட பேரு கெட்டவன். நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன. அருமை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பதையும் சிலை வணக்கம் செய்வதையும் தடுத்து வந்தார்கள். அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என ஏகத்துவ கொள்கையை மக்களிடையே எடுத்துரைத்தார்கள். சிறுக சிறுக முஸ்லிம்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருந்தது. முஸ்லிம்களின் வளர்ச்சியை கண்டு இணை வைப்போர் அஞ்சினார்கள். முகம்மது வெற்றி பெற்று விட்டால், அவருடைய மார்க்கம் எங்கும் பரவி விட்டால், இஸ்லாம் மேலோங்கி விட்டால் நம்முடைய நிலை என்னவாகும்? அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நமக்கு அழிவு காலம்தான். நாடு சீரழிந்து நம் வியாபாரமெல்லாம் சிதைந்து போகும் என அவர்கள் அஞ்சினார்கள். அபு தாலிபிடம் முறையிட்டும் பயனில்லாமல் போய்விட்டதை கண்ட இணை வைப்போர் அவரிடம் மறுபடியும் சென்று ஒரு திட்டவட்டமாக முடிவு காண விளைந்தனர். அதன்படி அவர்கள் அபு தாலிபிடம் சென்று, அபு தாலிப் அவர்களே, நீங்கள் எங்களுக்கெல்லாம் மிக பெரியவர், உங்களை நாங்கள் உள்ளத்தால் நேசிக்கிறோம். எனவே நீங்கள் தயவு செய்து உங்கள் சகோதரர் மகன் விஷயத்தில் எங்களுக்கு சரியான நீதி வழங்குங்கள். அவர் நம் தேவதைகளை திட்ட வேண்டாம், நம் மதத்தில் குறை காண வேண்டாம், நம் அறிவை குறை கூற வேண்டாம், நம் மூதாதைகளை வழி கெட்டவர்கள் என்று ஏச வேண்டாம். இவற்றையெல்லாம் தயங்காது அவருக்கு எடுத்துரையுங்கள். இல்லையே நீங்கள் எங்களுக்கும் அவருக்கும் இடையிலிருந்து விலகி கொள்ளுங்கள். அவரா நாங்களா என நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உங்களுக்கு கூட அவர் நடத்தைகள் பிடிக்கவில்லை அல்லவா? எங்கள் செயலால் உங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று கூறினார்கள். இதை கேட்ட அபு தாலிபுக்கு என்ன பதில் கூறுவதென்று தெரியவில்லை. வேறு வழியின்றி அவர் அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரச் சொன்னார். அழைத்து வரப்பட்ட அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அபு தாலிப், அருமை மகனே, இவர்கள் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்கள், வசதி படைத்தவர்களும் ஆவர். இவர்களுக்கு உன்மேல் சில மனவருத்தங்கள் ஏற்பட்டுள்ளன. நீ இவர்களை பற்றியும் இவர்களின் தேவதைகளை பற்றியும் ஒன்றும் கூறக்கூடாது. அதேபோல் உன்னை பற்றியோ உனது இறைவனை பற்றியோ இவர்களும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். இதற்காகவே இவர்கள் இங்கு வந்துள்ளார்கள் என்றார். இதை கேட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பு தந்தையே, இவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பயனளிக்கும் செயலை நான் விட்டுவிட வேண்டுமா என கேட்க, அபு தாலிப் அது என்ன என கேட்டார். நாவினால் ஒரே ஒரு சொற்றேடரை கூறினால் போதும், இவர்களுக்கு அரபு நாடு முழுவதும் அடிமையாகிவிடும்.
படிப்படியாக உலகை இவர்களின் காலடியின் கீழ் வரும் என அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அபூஜஹல் உரத்த குரலில், அதென்ன ஒரே ஒரு சொற்றேடர், தந்தை மேல் சத்தியமாக ஒன்றென்ன 1000 சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம் என கூறினான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறில்லை என்பதே அந்த சொற்றேடர். அதை சொல்லுங்கள், வெற்றிகளும் சிறப்புகளும் உங்கள் காலடிக்கே வந்து சேரும். இறைவனின் கருணை உங்களை சூழும். இம்மையிலும் நன்மையடைவீர்கள், மறுமையிலும் சிறப்படைவீர்கள் என அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக கூறினார்கள். இதை கேட்டதும் இறை நிராகரிப்பாளர்கள் வெகுண்டெழுந்தனர். கோபம் கொண்ட அவர்கள் முகங்களை திருப்பிக் கொண்டனர். பார்த்து கொண்டே இரு, உன் வாயில் மண் விழத்தான் போகிறது, உன்னை மண்ணோடு மண்ணாக்காமல் ஓய மாட்டோம் என கூறியபடி அவர்கள் விரைந்து சென்றார்கள். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு அனைவரையும் சென்றடைந்து கொண்டிருந்தது. நல்லவர்கள் எல்லாரும் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டிருந்தார்கள். இதை கண்ட இறை நிராகரிப்பாளர்களின் நெஞ்சில் நச்சு பாம்புகள் ஊர்ந்து கொண்டிருந்தன. ஏக இறைவனை வணங்குவது சிலைகளை இழிவுபடுத்தும் செயலாக கருதப்பட்டது. இஸ்லாத்தின் உயர்வு இறை மறுப்பின் குபரின் வீழ்ச்சியாக அமைந்தது. முஸ்லிம்களின் எழுச்சி இறை நிராகரிப்பாளர்களுக்கு சாவு மணியாக இருந்தது. இறை நிராகரிப்பாளர்கள் கோபத்தால் பொறுமை இழந்தனர். கொழுந்து விட்டெறியும் நெருப்பாய் மாறினர். இனி நாங்கள் முகம்மதுக்கு உருவிய வாளாக இருப்போம், அவரை எங்கு கண்டாலும் தாக்குவோம், வாய்ச்சண்டையும் கைச்சண்டையும் போடுவோம், சண்டையில் உயிர் சேதங்கள் கூட நிகழலாம், அவர் மார்க்கத்தை அழிக்காமல் இருக்க மாட்டோம் என இறை நிராகரிப்பாளர்கள் உறுதிமொழி எடுத்தனர். உறுதிமொழியை செயல்படுத்த அவர்கள் இருவேறு வகையினரை தூண்டிவிட்டனர். குண்டர்கள் ஒரு வகையினர் என்றால் கவிஞர்கள் மறு வகையினர். அவர்கள் அன்னலாரை தூற்றினர். அன்னலார் மீது வீண் அபாண்டங்களை சுமத்தினர். வசை கவிதைகள் எழுதினர். மக்கள் மத்தியில் தப்பெண்ணங்களை பரப்பினர். அன்னலாரின் அறிவையும் சிந்தனையையும் குணநலன்களையும் குறை கூறி திரிந்தனர். இவர் ஒரு மந்திரவாதி என்றனர் சிலர். இவர் மீது யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள் என்றனர் சிலர். இவருக்கு புகழடைய வேண்டும் என்ற பேராசை பிறந்துள்ளது என்றனர் சிலர். ஒரு நாள் இறை நிராகரிப்பாளர்களின் தலைவர்களில் சிலர் கூடி அன்னலாரை பற்றி விவாதித்தனர். நாம் இறந்த பின் மறுபடியும் எழுப்பப்படுவோம். அப்போது நாம் செய்த செயல்கள் பற்றி விசாரிக்கப்படுவோம். நற்செயல்களுக்கு நல்ல கூலியும் தீய செயல்களுக்கு தண்டனையும் பெறுவோம். நற்செயல்கள் புரிபவர் சுவனத்துக்கும் தீய செயல்கள் புரிபவர் நரகத்துக்கும் செல்வோம் எனத்தானே முகம்மது கூறுகிறார். அவரை அழைத்து நாம் விவாதம் செய்தால் என்ன என இறை நிராகரிப்பாளர்களின் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தனர். முகம்மதை அழைத்து அவரிடம் வாக்குவாதம் நடத்துவோம். அவர் சொல்வது உண்மையாக இருக்குமானால் அதற்குரிய ஆதாரங்களை தருவார். அவர் பொய்யராக இருந்து வீண்வாதம் செய்தால் அவரை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அப்போது யாரும் நம்மை குற்றவாளியாக்க முடியாது. எவரும் நம் மீது பழி கூறவும் முடியாது. எவரும் நம்மை கேள்வி கேட்கவும் முடியாது என பேசி முடிவெடுத்தார்கள். அந்நலாரை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். அவர் வந்து செய்தி சொன்னதும் அந்நலாருக்கு சிறிது நம்பிக்கை ஏற்பட்டது. இறை நிராகரிப்பாளர்களுக்கு உண்மையை அறியும் ஆவல் ஏற்பட்டு விட்டது போலும். அவர்கள் ஒருவேளை நம்பிக்கை கொள்ளக்கூடும் என எண்ணிய அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌபாவுக்கு வந்தார்கள். ஆனால் அங்கு நிலைமையே வேறாக இருந்தது. அவர்கள் பழைய பல்லவியையே பாடிக் கொண்டிருந்தனர். அன்னலாருக்கு மனவேதனை ஏற்படும்படி பேசிக் கொண்டிருந்தனர். வெறுப்புணர்ச்சியும் பிடிவாதமும் அவர்களிடம் மேலோங்கி இருந்தன. முகம்மதே, உம்மை போன்ற சமுதாயத்துக்கு தொல்லை கொடுக்கும் எவரையும் அரேபியாவில் இதுவரை நாங்கள் கண்டதில்லை. நம் பரம்பரை மார்க்கத்தின் மீது மாசு கற்பிக்கிறீர். நாங்கள் வணங்கும் தேவதைகள் குறித்து நிந்தனையும் ஏளனமும் செய்கிறீர். நம் மூதாதையர்கள் மீது சேற்றை வாரி இறைக்கிறீர். இவை மட்டுமல்ல, சமுதாயம் முழுவதையுமே சின்னா பின்னப்படுத்தி விட்டீர். நீர் எதைத்தான் விட்டு வைத்துள்ளீர்? நீரே சொல்லும் என கொதித்தார் ஒரு தலைவர். இவ்வளவு செய்த பிறகும் உம்மை நாங்கள் அணைத்து கொள்ள தயாராக உள்ளோம். செல்வம், மதிப்பு, புகழ் என எல்லாமே உமக்கு கிடைக்கும்படி செய்கிறோம் என்றார் இன்னொருவர். எவ்வளவு செல்வம் வேண்டும் சொன்னால் போதும், கொட்டத் தயாராக உள்ளோம். மதிப்பும் புகழும் வேண்டுமா கூறும், நாங்கள் உம்மை எங்கள் தலைவராக ஏற்றுக் கொள்கிறோம் என்றார் மூன்றாமவர்.
இல்லை, இப்பொழுதே சொல்லும். உமக்கு மூளை கோளாறா அல்லது பேய் பிசாசு பிடித்தாட்டுகிறதா? நாங்கள் அதற்கான பரிகாரத்துக்கு ஏற்பாடு செய்கிறோம். அதற்கான செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்றார் நான்காம் அவர். இவ்வாறு அவர்கள் பேசினது அன்னலாரின் அறிவுக்கும் தூய எண்ணத்துக்கும் சம்மட்டி அடியாக இருந்தது. அவமதிப்பான அவர்களின் பேச்சு அன்னலாரை மனவேதனை அடைய வைத்தது. எனக்கு நீங்கள் கூறும் எதுவும் தேவையில்லை. பொன் பொருளுக்கோ புகழுக்கோ நான் அடிமைப்பட மாட்டேன். ஆட்சி அதிகார ஆசையும் எனக்கு கிடையாது. நான் அல்லாஹ்வின் தூதன் ஆவேன். அவனே என்னை உங்களிடையே தூதராக அனுப்பியுள்ளான். உங்களை விழிப்படையச் செய்யவும், தீமையின் முடிவை பற்றி எச்சரிக்கவும், நன்மையின் முடிவை பற்றி தெரிவிக்கவும், நீங்கள் விரும்பினால் உங்களை இறைவனோடு இணைத்து வைக்கவும் என்னை இறைவன் அனுப்பியுள்ளான் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியோடு கூறினார்கள். இதை கேட்டதும் இறை நிராகரிப்பாளர்களின் அஞ்ஞானம் கொழுந்து விட்டெறிந்தது. மூர்க்கத்துடன் கூச்சலிட்டனர். வாயில் வந்தவற்றையெல்லாம் வார்த்தைகளாக கொட்டினர். நடக்க முடியாத கோரிக்கைகளை முன்வைத்தனர். உண்மையில் நீர் அல்லாஹ்வின் தூதராக இருந்தால், உம்மை எங்களுக்கு வழிகாட்ட அனுப்பியிருந்தால், நீர் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி காட்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு உன்மேல் நம்பிக்கை ஏற்படும். உம் பேச்சை ஏற்றுக்கொள்வோம் என சிலர் கூறினார்கள். நீர் உண்மையிலேயே நபியாக இருந்தால் உமது இறைவனிடம் சொல்லி ஜம்ஜம் நீரை விட சுவையான நீரோடும் ஒரு ஆற்றை உண்டாக்கச் சொல்லும். சாமிலும் ஈராக்கிலும் ஓடுகின்ற ஆற்றை போல் ஓர் ஆற்றை உருவாக்குமாறு கேளும் என சிலர் கோரிக்கைகள் வைத்தார்கள். உமது இறைவனிடம் உமக்கு பூஞ்சோலை சூழ்ந்த மாட மாளிகைகளை கேளும். தங்க வெள்ளி கருவூலங்களை கேட்டு பெற்று சுகபோகமாக வாழும். அதை விட்டு நீர் ஏன் கடை வீதிகளில் எங்களைப் போல் அடைகிறீர்? பொருள் சம்பாதிப்பதற்காக இரத்தத்தை ஏன் வியர்வையாக சிந்துகிறீர் எனவும் அவர்கள் கேட்டனர். நீர் செய்யும் வேலை எங்களுக்கு தெரியாது என நினைத்தீரா? யமாமாவில் இருக்கும் மனிதரிடமிருந்துதானே இதையெல்லாம் கற்று வந்து கூறுகிறீர்? இதோ பாரும், நாங்கள் ரஹ்மானை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆனால் ஒன்றை செய்து காட்டும். எங்கள் முன்னால் நீர் வானத்தில் ஏறி நாங்கள் படிக்கக்கூடிய எழுத்து வடிவத்தை எடுத்து கொண்டு வாரும். அப்பொழுதுதான் உண்மை நாங்கள் நம்புவோம் என்றார் ஒருவர். அல்லாஹுவின் பெண் மக்களான தேவதைகளைத்தானே வணங்குகிறோம். நீர் அல்லாஹுவையும் வானவர்களையும் எங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாள் அல்லது வானத்தை துண்டு துண்டாக்கி எங்கள் மேல் விழச் செய்தால் நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொள்வோம். இல்லையே, நீர் சொல்லி எங்களை பயமுறுத்தும் அந்த தண்டனையையும் துன்பத்தையும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்றார் இன்னொருவர். அவர்கள் கூறியவற்றையெல்லாம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் இறைவன் தூய்மையானவன், நான் அவனுடைய தூதன். இதை தவிர வேறொன்றுமில்லை. புகழுக்குரிய அந்த இறைவன் மேலானவன். அவன் விரும்பினால் நீங்கள் கூறும் பொருள்களை விட மேலான பொருள்களை எல்லாம் தருவான். ஆறுகள் ஓடச் செய்வான். அழகான தோட்டம் துறவுகளை தருவான். மாட மாளிகைகளை அளிப்பான் என கூறினார்கள். இதை கேட்ட இறை நிராகரிப்பாளர்கள், முஹம்மதே, நாங்கள் உம்மிடம் பல கோரிக்கைகளை கூறினோம். அவற்றில் ஒன்றையாவது நீர் நிறைவேற்றவில்லை. பல விருப்பங்களை சொன்னோம். அவை அனைத்தையும் நிராகரித்து விட்டீர். இனி எங்கள் மேல் ஒரு குற்றமும் இல்லை. உம்மை எங்களால் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும். உயிரை கூட வாங்கும் சக்தி எங்களுக்குண்டு. ஒன்று நீர் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லது நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என கூறி எச்சரித்து அன்னலாரை அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு அன்னலாரை கொன்று விடுவதென முடிவு செய்துவிட்டு அவர்கள் அதன் சாதக பாதகங்களை பற்றி பேசிக் கொண்டார்கள். முகம்மதை கொலை செய்தால் அபு தாலிபுடைய நிலைமை என்னவாகும்? மனம் வெதும்புவதோடு கோபமும் கொன்று விட்டாள். முத்தலிபுடைய வம்சத்தினர் அனைவரும் வெகுண்டிடுவார்களே. அந்த குடும்பத்தினர் வம்சாவளியினர் தானே நம்மிடையே தலைவர்களாகவும் அதிகாரம் செலுத்துபவர்களாகவும் விளங்குகின்றனர். அவர்களை பகைத்து கொண்டால் என்ன நடக்குமோ எனும் பாதகமான நிலை பற்றி அவர்கள் யோசித்தார்கள். இந்த யோசனை தோன்றியவுடன் அவர்களின் வேகம் குறைந்தது. அவர்களுடைய துணிச்சலில் தொய்வு ஏற்பட்டது. என்றாலும் எடுத்த முடிவை நிறைவேற்ற என்ன செய்வதென கலந்து ஆலோசித்து பேசினார்கள். முகம்மதின் சொல் செயல்கள் அபு தாலிபின் பார்வையில் தாழ்ந்து விடும் வண்ணம் கருத்துக்களை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் முகம்மது அபு தாலிபுக்கு வேண்டப்படாதவராகிவிட்டால்
அவருடைய இழப்பு அபூ தாலிபுக்கு மன வருத்தத்தை தராது. அதற்கான வழியை உடனே கண்டுபிடிக்க வேண்டும் என அவர்கள் திட்டம் தீட்டினர். அழகும் வலுவும் நிறைந்த ஓர் இளைஞரை அபூ தாலிபிடம் அழைத்துச் சென்று, வீரமும் தீரமும் மிக்க அழகிய இந்த இளைஞரை ஏற்றுக்கொண்டு இவருக்கு பகரமாக முகம்மதை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என கேட்பதென குறைஷியர்கள் முடிவு செய்தனர். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.